நான் அப்பவே அக்காவை நினைச்சேன். பாண்டிச்சேரியில இருந்து சும்மா வந்திருப்பாங்களான்னு நினைச்சேன். நடுவர் அவர்களே, அவங்க வரும்போது பேண்ட் சட்டையில தான் வந்தாங்க. எங்க கிச்சனுக்கு போனாங்க, ஒரு டம்ளரை வாங்கினாங்க. ஆனா இப்ப கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் நடுவர் அவர்களே, அவங்க சளி சுடுதண்ணி குடிச்சாங்கப்பா. அப்படிங்களா? சரி நடுவர் அவர்களே, இவங்க மாதிரி பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியும் நடுவர் அவர்களே? போன உடனே வீட்டுல குத்து விளக்கு ஏற்றுவாங்க, அப்புறம் எல்லாரையும் குத்து விளக்கானே ஏற்றுவாங்க நடுவர் அவர்களே. ஆண்களுக்கும் ஜெயந்தியக்காவுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது நடுவர் அவர்களே. கண்டுபிடிச்சிட்டேன் நடுவர் அவர்களே. பாருக்கு போயிட்டு 4 பேர் தூக்கி வந்த ஆண்கள் பார்லருக்கு போய் இது மாதிரி தூக்கலாம் வந்தா பெண்கள் நடுவர் அவர்களே. உண்மை இல்லப்பா, நான் ஏத்துக்க மாட்டேன் நடுவர் அவர்களே. பஸ்ஸுக்கு பின்னாடி போனா ஒரு 10 ரூபாய் சேவ் பண்ணலாம், ஆட்டோவுக்கு பின்னாடி போனா 50 ரூபாய் சேவ் பண்ணலாம். ஆனா இவங்க பின்னாடி போன நடுவர்களே தாடியை சேவ் கூட பண்ண முடியாது நடுவர் அவர்களே. இவங்க அத்தான்றாங்களே, எதுக்கு தெரியல நடுவர் அவர்களே? 1ஆம் தேதி சம்பளம் கொடுக்கலன்னா செத்தான்ற அர்த்தம் நடுவர் அவர்களே. என்ன உண்மைப்பா நடுவர் அவர்களே. லாஸ்டா ஒண்ணு சொல்லி முடிக்கிறேன். இவங்க மாமியார் வந்து பாத்தீங்களா படுத்துட்டு இருப்பாங்க. ஆமா, ஆனா வாய் நல்லா பேசுவாங்க நடுவர் அவர்களே. நீங்க கூட போய் பார்த்துட்டு வந்தீங்க. ஆமாமா நடுவர் அவர்களே. இவங்க லாஸ்டா என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்களா, புருஷ வரதுக்குள்ள மாமியாரை காலி பண்ணணும்னு சொல்லிட்டு உலக்காயால எடுத்து அந்த அம்மாவை அடிச்சிட்டாங்க நடுவர் அவர்களே. கழுத்து மேலே போட்டாங்க. ஆமா, அவங்களுக்கு பேச்சு நின்று போச்சு. கடைசியா புருஷன் வராரு, அந்த அம்மா என்ன சொல்லுது லாஸ்ட்ல, உலக்கைய காட்டுது இந்த அம்மாவை காட்டுது, உலக்கைய காட்டுது இந்த அம்மாவை காட்டுது. உலக்கையால தான் அடிச்சிச்சு. புருஷனுக்கு புரியல. இந்த அம்மா முந்திரி என்ன சொல்லுது நடுவர் அவர்களே, டேய் ஏண்டா உலக்க மாதிரி நிக்கிற, கழுத்துல இருக்கிற அந்த 2 பவுன் செயின் எடுத்து போடுடா அப்படின்னு சொல்லுது. இந்த மாதிரி பொம்பளைகள் எல்லாம் எப்படி விளங்கு நடுவர் அவர்களே? கடைசி எப்படி சொல்லி முடிக்கிற நடுவர் அவர்களே, குளத்தில் இருப்பது அள்ளி, தோட்டத்தில் இருப்பது மல்லி, வாரத்துல ஒரு நாள் வெள்ளி, தீர்ப்பை எங்க பக்கம் தர சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. நேரம் ஆயிடுச்சு, நிறைய பேசுவாரு. 2 பேச்சாளர்களுமே ரொம்ப சிறப்பா பேசினாங்க அப்படின்றத விட நீங்க